தங்களுக்கு 12 தொகுதிகள் வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் கட்சி கேட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, மாநிமா தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. திமுக அதற்கு என்ன பதில் அளித்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள்? நிச்சயமா அபிநயா, இன்று அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவுடன் மக்கள் நீதி மையத்தினுடைய பொதுச் செயலாளர் அருணாச்சலம் தலைமையிலான தங்கவேலு, மௌரியா, தட்சணாமூர்த்தி ஆகிய 4 பேர் கொண்ட குழுவானது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. ஏற்கனவே மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் தொகுதிகள் 12 தொகுதிகள் ஏற்கனவே திமுக தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரட்டை இலக்க தொகுதிகள் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு போட்டியிட வழங்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் திமுக தரப்பிலிருந்து 2 தொகுதிகள் மட்டுமே உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், இனி அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகளில் அது என்னென்ன தொகுதி, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது, மற்ற கட்சிகளுக்கு என்னென்ன தொகுதிகள் பிரித்து கொடுக்கப்பட இருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட முடியும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பிறகு பொதுச் செயலாளர் அருணாச்சலத்திடம் செய்தியாளர் சந்திப்பிலும் சரி, நியூஸ் 18 பிரத்யேகமாகவும் கேள்வி எழுப்பப்பட்டது. அப்பொழுது பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்திருக்கிறது. அந்த இரட்டை இலக்கம் என்பது தொடர்பாக இன்னும் ஒரு சுமூகமான ஒரு நிலைமை எட்டப்படவில்லை. தொகுதி பங்கீட்டில் தான் பிரச்சனை இருக்கிறது. மற்றபடி கூட்டணி எத்தனை தொகுதி என்பது எங்களுடைய விருப்பம் என்ன என்பதை எல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மற்ற கட்சிகளோடு ஆலோசனை செய்ததற்கு பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அருணாச்சலம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அபிநய், விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி. தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு பிறகு மக்கள் நீதி மையத்தினுடைய பொதுச் செயலாளர் அருணாச்சலம் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் குழுவோடு தலைவர் அமைத்துள்ள மக்கள் நீதி மய்யம் குழு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 மக்கள் நீதி மய்யம் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு எவ்வாறு பலம் சேர்க்கப் போகிறது என்பதை தரவுகள் அனைத்து டேட்டா எல்லாம் வச்சு கொடுத்துருக்குறோம். ஒரு நீண்ட உரையாடலாக போயிட்டு இருந்தது. அனுபவம் வாய்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணன்மார்கள் எல்லாம் கூட இருந்தாங்க. எல்லாத்தையும் கேட்டு அறிந்தார்கள், டேட்டாவை தீவிரமாக ஆராய்ந்தார்கள். எல்லாம் நாங்கள் கொடுத்த தரவுகள் எல்லாத்தையும் பார்த்தாங்க. இந்த தரவுகள் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தரவுகள் தான். அதை எல்லாத்தையும் நாங்களும் மீண்டும் அவர்கள்ட்ட கொடுத்து எல்லாம் பேசினோம். அவங்க நம்ம முதலமைச்சர் ஐயா பார்வைக்கு கொண்டு செல்வதாக கூறியிருக்கிறார்கள். அதே போன்று எங்கள் தலைவர் வழிகாட்டுதல் கொடுத்ததன்படி இன்றைக்கி எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கி ஒப்படைச்சிருக்கிறோம். தரவுகள் எல்லாம் வருங்காலங்களில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறது முடிவுகள் எல்லாம் தெரிய இருக்கிறது. இதெல்லாம் இப்போ உடனே எத்தனை தொகுதியில், இது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை தான். இதில் எத்தனை தொகுதிகள் நீங்கள் கொடுத்துருக்கீங்கிறத எல்லாம் இங்கே நான் பொது வழியில் இப்போதைக்கு தெரியப்படுத்த வேண்டியது இல்லை. கோழி அடைகாப்பது போன்று அந்த தாய்மை உள்ளத்தோடு நாங்கள் எல்லாம் இதை அடைகாத்து கொண்டு வருகிறோம். குஞ்சு பொறித்து வரும்போது உங்களுக்கு எத்தனை தொகுதிகள் என்று தெரியும். ஆமா, அதுல இந்த கூட்டணிக்கு மக்கள் நீதி மய்யம் எவ்வாறு பலம் சேர்க்க போகிறது திமுக தலைமையிலான கூட்டணிக்கு என்பதை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறோம். 200 தொகுதிகள்